குருப்யோ நமக. அன்பான ஆத்ம நண்பர்களுக்கு பணிவான ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சி 4ஆம் பாடலை பார்ப்போம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினார் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று அவரை பள்ளி எழுப்புகின்றார். திருப்பெருந்துறை மேவும் செல்வமே சிவபெருமானே, மார்கழியின் சிறப்பான அதிகாலை பொழுதில் வீணையை வாசித்தபடியும் யாழை வாசித்தபடியும் அன்பர்கள் உன் பக்தியில் லயித்து இன்பம் பருகுகின்றார்கள். உன்னை போற்றுவதற்காகவே உருவான ரிக் உள்ளிட்ட வேதங்களால் வணங்குவோரும் இங்கே கூடியுள்ளார்கள். அழகு தமிழில் உன்னை போற்றி பாடுவோர் ஒரு புறமும், உயர்ந்த மந்திரமான நமச்சிவாய நாமத்தை நெக்குருகி ஜெபித்து கையில் மலர் மாலைகள் தாங்கி நிற்பவர்களும், எலும்பு உருகும் வண்ணம் உன்னை தரிசித்து கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும், உன் அழகிய திருவடிகளை கண்ட கணமே மயங்கியவர்களும் இங்கே கூடியிருக்கின்றார்கள். ஐயனே நீயே சரணாகதி என்று தலைமேல் கை கூப்பி கதறுவோரும் இங்கு காத்திருக்கின்றார்கள். மெய்யடியராகிய இந்த தெய்வீக அடியார்களின் பக்தியின் முன்பு என்னுடைய பக்தி மிக மிக சாதாரணம். எளியவனான என்னையும் ஏற்றுக்கொண்டும் வழி நடத்தும் என் தேவனே, எப்போதும் இந்த சிறியோனை ஆட்கொள்ள நீ பள்ளி எழுந்து அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். பள்ளி என்றால் உறங்குமிடம் அல்ல, அது மட்டுமல்ல. பள்ளி என்றால் புத்தி விழித்துக் கொள்ளும் இடம் பள்ளிக்கூடம், வயிற்று பசியை தணிக்கும் இடம் மடப்பள்ளி. இறைவனை பள்ளி எழச் செல்வது நம்மை நாமே எழுப்பிக் கொள்ளத்தான். ஈசனையே எப்போதும் நினைத்து கொண்டு அவனோடு மானசீகமாக பேசிக்கொண்டும் இருப்பவர்கள் அநேகம். அவனுக்காகவே மாலை தொடுப்பது, உளவாரப் பணிகள் செய்து பூஜைகள் செய்வது, இவையெல்லாம் விரும்பி செய்யும் செயல்கள். அதுபோல உள்ள உயர்ந்த ஆன்மாக்களை எந்த ஒரு துன்பமும் அணுகுவதில்லை. இப்படி இருக்க எளியேன் நானும் ஏதும் அறியாமல் உன்னை வழிபட்டு என்னை ஆட்கொள்ள ஏற்றுக்கொள் என்று ஏங்கி நிற்கின்றேனே, அவர்களை ஏற்றுக்கொண்டதை போல் என்னையும் ஆட்கொள்ள வேண்டும் என்கின்றார். எளிமையும் அடக்கமும் இறைவனை அடைய எளிய வழி. அந்த வகையில் உதாரணமாக நம் மாணிக்கவாசக பெருமானாரையே கூறலாம். ஈசனே அவருக்கு குருவாக அமைந்தும் கொஞ்சமும் ஆணவம் கொள்ளவில்லை. பல பாடல்களில் தன்னை நாயேன் என்றே கூறிக்கொள்வார். அடியார்களுள் தலைமையான ஒரு இடத்தை அவர் பெற்றிருக்கின்றார். ஆகையால் வாருங்கள், நாமும் சிவபெருமானின் நாமத்தை கூறி அவர் அருளை பெறுவோமாக. ஓம் நமச்சிவாய. கிருஷ்ணார்பணம்.